எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் கேட்டை நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் அறிந்ததும் அறியாததும். கேட்டை அப்படிங்கிறது வந்து புதனுடைய நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய 2வது நட்சத்திரம். முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆயில்ய நட்சத்திரம், கடக ராசியில் வரும். 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது கேட்டை நட்சத்திரம், விருச்சக ராசியில் வரும். 3வது நட்சத்திரம் அப்படி ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் வரும். இப்போது கேட்டை அப்படின்னு சொன்னாலே கோட்டை கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா? அப்போது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருமே கோட்டை கட்டுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆனால் கோட்டையில் வாழக்கூடிய அளவுக்கு அவங்களோட மனநிலை, அவங்களோட மைண்ட் செட் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகர் எப்பொழுதுமே வந்து ஒரு மறைவிடமான ஒரு இடத்துல தான் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நல்ல நாலேஜ் இருக்கும், நல்ல டேலண்ட் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமரி பவர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இந்த 1330 குறளையும் வந்து நல்லா படித்தவங்க, மனப்பாடமாக சொல்லுவாங்க, இல்லை ப்ரைஸ் வாங்குறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த ஜாதகர்களுக்கு வரும். ஆரம்ப காலகட்டத்தில் அது ரொம்ப நல்லபடியாகவே வரும் அப்படிங்கிற சொல்லலாம். 4 பாதமும் வந்து விருச்சக ராசியில் வர முழு நட்சத்திரம்னு சொல்லுவோம். இதை முழு நட்சத்திரத்தில் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்தான். அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த ஜாதகர் எப்பொழுதுமே தலைவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்கும். வலிமை உடைய ஒரு ஜாதகர்னு சொல்லலாம். செல்வம் மரியாதை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் யார் சொன்னால் நம்ப மாட்டார். அவராக வந்து சயின்டிஃபிக்கலான ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்பார். இல்லைனா அவராக அதை படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பார். எல்லாத்தையுமே அறிவுபூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு அந்த ஜாதகர்கள்கிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபர்னு சொல்லலாம். நல்ல கௌரவம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர். மரியாதை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு நல்லாவே வந்து தெரியும். யாருக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அதே போல் இவருடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நம்ம வந்து கொடுக்குற மரியாதை நமக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். இப்போ அந்த மரியாதை அப்படி அந்த இடத்துல கிடைக்கலன்னு நினச்சிக்கலாம், அந்த இடத்துல போகக்கூடாது, அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்படுவார். அதாவது சரியான முடிவை எடுப்பது வந்து இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இவர் வந்து முடிவு எடுக்காமல் யாராவது ஒருத்தர்கிட்ட அந்த முடிவை ஒப்படைச்சிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையோ, மனைவியாக இருந்தால் கணவனுக்கிட்டையும், இல்லை குழந்தைங்களா இருந்தால் அப்பா அம்மா கிட்ட அந்த முடிவு அப்படிங்கிறத மட்டும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். அதாவது லாங் ரனில் இருக்கக்கூடிய முடிவு எதுவும் எடுக்காதீங்க. ஷார்ட் டேர்மில் என்ன பண்ணலாம், சின்ன விஷயத்துக்குலாம் நீங்கள் முடிவெடுங்க. ஆனால் பெரிய விஷயத்துக்கு எல்லாத்தையும் நீங்கள் முடிவு எடுத்திங்கன்னா அது அவ்வளோ ஃபேவராக இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த ஜாதகருக்கு அதிகமாக வந்து ஈகோ மனப்பான்மை அப்படி இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்காது. தலைக்கணம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே வித்யா கர்வம்னு சொல்லுவாங்க. எல்லாமே நான் படிச்சுட்டேன், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஜாதகர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். தப்பு பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாதக தலைகுனிவாங்க. தப்பு பண்ணாமல் இவங்களை யாராவது தண்டிச்சிட்டா அதை வந்து கரெக்டாக அவங்கள வந்து பார்த்து சமயம் பார்த்து அவங்கள சரியாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஜாதகர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜாதகர்கள் வந்து யார் கூட பழகிறாங்களோ அவங்களோட தன்மை வந்து ரொம்ப முழுவதுமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல. அதாவது ஒருத்தர் வந்து செவ்வாயோட நட்சத்திரத்தோட ஒருத்தர் பழகினார்னு நினச்சிக்கோங்க. கேட்ட நட்சத்திரத்தில் கூட நபர் முரட்டு சுபாவம் அப்படின்றது சற்று அதிகமாகவே இருக்கும். குருவோட பழகினாங்கன்னா ரொம்ப தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சனியோட வந்து பழகிறாங்க அப்படின்னா நல்லா உழைக்கணும், கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது இந்த ஜாதகர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். இதே சந்திரனோட பழகும்போது ரொம்ப ஜாலியாக ரொம்ப வந்து வேடிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இவங்க எப்பவுமே ரொம்ப வேடிக்கையானவங்க. அந்த கலை அப்படிங்கிற விஷயத்து மேலே அதிகமான ஒரு ஈடுபாடு அப்படி இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம். அதே போல் இவரை பொறுத்தவரை இந்த ஜாதகரை பொறுத்தவரை அதாவது அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். அதே போல் இவங்களுக்கான ஒரு ப்ரைவசி அப்படிங்கிறது வேணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு வந்து தனியான ஒரு ரூம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகர்களுக்கு இருக்கும். என்னதான் வந்து ஒரு 3 BHK, ஒரு 4 BHK, ஒரு 5 BHK கூட இருந்தாலும் கூட இவங்களுக்கு தனியான ஒரு ப்ரைவேட்டான ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஜாதகர்களுக்கு இருக்கும். எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும். நல்ல தூக்கம் விரும்பி அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நல்லா போய் நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு இந்த ஜாதகர்களுக்கு இருக்கும். அதாவது இந்த ஜாதகர்கள் வந்து இந்த போட்டி போடுற விஷயத்துலலாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஈடுபடுவாங்க. அதே போல் இவங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா சந்தேக குணம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் இவங்ககிட்ட இன்னொரு ப்ராப்ளம் சொல்கிறேன். இவங்களா ஒரு விஷயத்த மனசில் நினச்சிப்பாங்க, இதனால தான் இப்படி இருக்கும், இதனால தான் இப்படி நடந்தது அப்படி சொல்லிட்டு இவங்க மைண்டில் இருக்கக்கூடிய விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்படி மட்டும் இல்லாமல் இருந்துட்டால் ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த ஜாதகர் குடும்பத்தில் வந்து மூத்தவங்களாக இருந்தால் ரொம்ப நல்லது. இளையவங்களை காட்டிலும் மூத்தவங்களாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து இவங்க தான் எல்லா பொறுப்பும் எடுத்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிற சொல்ல முடியும். ரொம்ப நேர்மையானவர்கள்னு சொல்லலாம். ஆன்மீகத்தினால் அதிகமான ஈடுபாடு அப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். நல்ல அறிவாளி அப்படிங்கிற சொல்லலாம்.
அது வந்து இந்த ஜாதகருடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சற்று சவாலாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய கணவனையோ அல்லது வரக்கூடிய மனைவியோ பொறுத்து தான் இருக்குது. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை அப்படி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். அதாவது ஒரு ப்ரேயர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் திருமணம் விஷயம் பண்ணாங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை அப்படி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும். அதே போல் இந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு வந்து கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். இவங்க நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஜாதகருக்கு மாப்பிள்ளையாவோ இல்லை பொண்ணாவோ அமைவாங்க அப்படிங்க சொல்ல முடியும். அதே போல் இந்த ஜாதகர் வந்து என்னென்னா இந்த ஜாதகர் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்கன்னா நல்லது. பர்சனல் லைஃப் அப்படிங்கிறத காட்டிலும் ப்ரொஃபஷனல் லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இவங்க வந்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்க வேலையை மட்டும் பார்த்துக்குங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு சரியாக வராது. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் பார்த்துக்க சொன்னால் சூப்பராக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒர்க் இல்லை கவர்மெண்ட் செக்டர் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு செட் ஆகும். அதே போல் டீச்சிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதே போல் இந்த ஜாதகர்கள் வந்து பேங்கிங் செக்டர் அப்படிங்கிறது கூட இந்த ஜாதகர் ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் இந்த ஜாதகர்களை பொறுத்தவரை முதல் பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா ரொம்ப நேர்மையானவர்கள், ஆன்மீகவாதி, ஆர்வம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் எல்லா விஷயத்துலையும். அதாவது இந்த முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் எல்லாத்துலேயும் ஆர்வக்கோளராக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அறிவு அப்படின்னு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இதே இரண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா கடினமான உழைப்பாளி அப்படின்னு சொல்ல முடியும். அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிற வச்சு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழணும் அப்படிங்கிற எண்ணமுடைய ஒரு ஜாதகர்கள் சொல்லலாம். எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுவாங்க. நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பேற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி விஷயம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். இது மூன்றாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க எல்லாத்துலையும் ஒரு புதுமை இருக்கணும், எல்லாத்துலையும் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சமூக பணி அப்படின்னா இந்த ஜாதகர்கள் நல்லாயிருக்கும். இப்போ இந்த குரூப் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்களா, இந்த குரூப் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது கூட இந்த ஜாதகர்கள் ரொம்ப சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து நான்காம் பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா ஒரு என்ஜிஓ மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். தியானம் இல்லைனா யோகா இல்லை மெடிடேஷன், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஆன்மீக சொற்பொழிவு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும். இந்த ஜாதகருடைய ஆரம்ப காலகட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு வலிமை நிறைந்ததாகவே இருக்கும். எல்லாத்தையும் வந்து டாக்குமெண்ட்டாக எல்லாமே வந்து புத்தகத்தாலேயே பார்ப்பாங்க அப்படிங்க சொல்ல முடியும். அதே இந்த ஜாதகர் வந்து கொஞ்சம் வந்து வளர்ந்ததற்கு பிறகு எல்லாத்துலேயும் வந்து உழைப்பு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த ஜாதகர் பிறந்திருந்தாலும் ஒரு நல்ல ஒரு உச்சத்தை வந்து தொடரும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது இந்த ஜாதகர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும். இவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் அப்படி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும். அந்த ஒரு உச்சத்தை வந்து இந்த ஜாதகர் தொடாமல் இந்த ஜாதகர் மரணிக்க மாட்டார் அப்படிங்கிறத கூட நிச்சயமாக சொல்ல முடியும். அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்தவரை எல்லாமே இந்த ஜாதகருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சவால்களாகவே இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஜாதகர்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கிடச்சிரும், அதிகாரம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கிடச்சிரும், பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்த கூட ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் அறிவினால தான் இவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படின்னு உயருமே தவிர இந்த ஜாதகர்கள் மற்ற எந்த விஷயத்தினாலும் இந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் அப்படின்னு உயராது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த ஜாதகர்களை பொறுத்தவரை குடும்பத்தின் மேலே அதிகமான பற்று பாசம் அப்படின்னு வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். இவங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா தான் குழந்தையை போலவே, அதாவது மற்ற குழந்தையை தான் குழந்தையை போலவே பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஜாதகர்கள். குழந்தைங்களோட இருக்கும்போது இந்த ஜாதகருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் அப்படி ரொம்ப நல்லாயிருக்கும். மைண்ட் செட் அப்படி சொல்லி ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைத்தனம் அப்படின்னு வெளியில் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த ஜாதகர்களை பொறுத்தவரை இந்த ஜாதகர் தனியாக இருப்பதை காட்டிலும் ஒரு குரூப்போடு இருக்கிறது, ஃபேமிலி ரொம்ப ஒரு பெரிய ஒரு சர்க்கிளோடு இருக்கிறது இந்த ஜாதகர்கள் ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமான 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.